ஏஐல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். அதாவது நம்ம மாணவர்களாகிய நீங்கள் முதல்ல அத கத்துக்க வேண்டியதே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பத்தி தான். அதாவது நம்ம எப்படி கொஸ்டின் கேட்குறோமோ, அதுக்கு தகுந்தாப்புல தான் ஏஐ அது சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கிளாடா இருக்கட்டும், இல்லன்னா ஜெமினியா இருக்கட்டும், எந்த ஒரு ஏஐ டூலா இருந்தாலும், நாம கேட்கக்கூடிய கேள்விக்கு தகுந்தாப்புல தான் பதில் சொல்லும். நம்ம கேள்விய சரியானபடி கேட்கலன்னா சரியான பதில் வராது. இத சொல்றதுக்காக தான் ஒரு ஒரு கோல்டன் டேர்ம் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஐஜிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பேஜ் இன் இஸ் ஈக்குவல் டு கார்பேஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் தவறான கேள்வி கேட்டோம்னா தவறான பதிலைத்தான் கொடுக்கும் அந்த ஏஐ டூல் அப்படிங்கிறது. இதை விளக்குறதுக்காக தான் ஒரு சிறிய சாட் ஜிபிடி எக்ஸ்பெரிமெண்ட்டை காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அறிவியல் எ- தொடர்பான ஒரு சின்ன பொதுவான கேள்வியை கேட்குறேன். அப்போ அறிவியல் தொடர்பான ஒரு பொதுவான கேள்வியை நான் கேட்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, அது பொதுவான விளக்கத்தை, அதாவது ஃபிசிக்ஸை பற்றி, கெமிஸ்ட்ரியை பற்றி, பயாலஜியை பற்றி, எல்லாத்தையும் பற்றி ப்ரீஃபாக ஒரு ஆன்சரை கொடுத்துட்டு அதுவும் புரியாமல் தான் நிற்குது. என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா சயின்ஸ்னு சொன்னால் விச் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் பிரான்ச்சஸ். ஸோ இட் டஸ் நாட் ப்ரொவைட் ப்ராப்பர் ஆன்சர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியானபடி கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு 10th முடித்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த அறிவியல் தொடர்பாக ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் அந்த ப்ராம்ப்டெல்லாம் நான் கொடுக்குறேன். அதுக்கு தகுந்தாப்புல அது பதில் சொல்லும் பாருங்க. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை பொறுத்து தான் அது பதிலை சரியானபடி சொல்லும். இப்போ நம்ம எப்படி கேள்வி கேட்குறோங்கிறத நான் டைப் பண்ணுறேன். நீங்கள் அதை பாருங்கள். 10 வயது மாணவனுக்கு 10ஆம் வகுப்பு முடித்த மாணவனுக்கு ஒளிச்சேர்க்கை பற்றிய தகவலை நான் புரியும்படி ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று டைப் பண்ணுறேன். அப்போ அந்த ப்ராம்ப்டை சரியானபடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அது அதுக்கான விளக்கத்தை கொடுக்குது. சரியான ஒரு விளக்கத்தை கொடுக்குது ஒளிச்சேர்க்கையை பற்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தையும் காட்டுது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக கவனிக்க வேண்டியது, அந்த படம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், இந்த செடி எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், செடிக்கு என்னெல்லாம் முக்கியம், ஒளி முக்கியம், கார்பன் டை ஆக்சைடு முக்கியம், நீர் முக்கியம். இது மூணையும் 3 ஆப்ஷன்ஸாக கீழே கொடுத்துருச்சு. அந்த ஆப்ஷன்ஸை வச்சு அதில் 3 ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா குறைவு, மிதம், அதிகம் 3மே இருக்குது. நம்ம குறைவாக கிளிக் பண்ணோம்னா குறைவுக்கு தகுந்தாப்புல படம் காட்டுது. மிதம்னு காமிச்சோன்னா மிதத்துக்கு தகுந்தாப்புல படம் காட்டுது. இது மாதிரி அதிகம்னு கிளிக் பண்ணோம்னா அதிகத்துக்கு தகுந்தாப்புல படம் காட்டுது. அப்போ எப்படி ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். இப்போ ஒளி, CO2, நீரை நம்ம ப்ராப்பராக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த செடி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் டிஸ்பிளே பிக்சரில் காமிச்சிருது. இது ஒரு அருமையான விளக்கம். நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ராப்பரான ஆன்சர் வரும். இம்ப்ராப்பர் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் இம்ப்ராப்பராக தான் ஆன்சர் வரும். அதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏஐயில். அதை பற்றி தான் ஒரு பிகினிங் ஸ்டேஜில் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். தொடர்ச்சியாக நம்ம இது தொடர்பான இன்ஃபர்மேஷன்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.